பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? பயில்வான்னாலே அந்த ஊர்ல எல்லாருக்கும் பயம், குறிப்பா குழந்தைங்களுக்கு. அம்மாங்க சோறு ஊட்டும்போது, ஏய் பயில்வான் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னா போதும், கபக்கு பக்குன்னு குழந்தைங்க சாப்பிட்ரும். அது மட்டும் இல்ல, ஆளு பார்க்க உயரமா, குண்டா, பெரிய தொப்பை வச்சுக்கிட்டு, கருகருன்னு மீசை, உண்மையிலே பார்க்க பயமா தான் இருப்பாரு. அதுவும் அவர் கொம்பு எடுத்து சுழட்டினா 100 பேர் வந்தாலும் அசர மாட்டாரு அப்படின்னு அவர் தான் சொல்லிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இந்த சுத்தி வட்டாரத்துல ஒருத்தர் கூட அவரை எதிர்க்க முடியாதாம், இதுவும் அவர் தான் சொல்லிக்கிறாரு. அதனால அந்த ஊர்ல இருக்கவங்களாம் அவருக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க, சலாம் போடுவாங்க. அப்பதான் அவரோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்க பாட்டியோட பேரன் ஊர்ல இருந்து வந்திருந்தான். ரொம்ப துருதுருன்னு இருந்தான். ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருந்தவன் வேகமா வந்து பயில்வான் மேல மோதிட்டான். அப்புறம் பயில்வானு அவனை ஒரு உலுக்கு உலுக்கி, டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டதுதான். அவன் அசால்ட்டா கைய தட்டி விட்டுட்டு அடுத்த கையால சுழட்டி அவர் தொப்பையில ஓங்கி ஒரு குத்து விட்டான். அப்புறம் பயில்வான் தொப்பைய பிடிச்சிட்டு, டேய் பேசும்போதே தொப்பையில குத்திட்ட, வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ள ஓடிட்டாரு. ஆமாங்க, கட்டடம் என்னவோ ஸ்ட்ராங் தான், ஆனா அஸ்திவாரம் தான் ரொம்ப வீக்கு. வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். சங்கீதம் 138 3ஆம் வசனம். ஆமாங்க, ஒருவேளை வாழ்க்கையில ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் உங்களோட உள்ளான அந்த மனதை சோர்வடைய வச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு தேவன் அந்த உள்ளான அந்த மனசை தைரியப்படுத்தும்படியா பலப்படுத்த போறாரு. ஆமாங்க, நீங்க எடுத்து செய்ய வேண்டிய அந்த காரியத்துக்கு வேண்டிய தைரியத்தை உங்களுக்கு தரப்போறாரு. அப்புறம் ஏன் கலங்கி இருக்கீங்க? காட் bless you all.